அப்ப தனியார் முதலாளி நடத்துற கல்லூரி பள்ளியில் இருக்கிறது ஏன் அரசு நடத்துறதுல இல்ல? யார்ட்ட பதில் இருக்கு? ஏன் இல்ல சொல்ல? அப்ப நீ என்ன சமூக நீதி நிலை நட்டு நீ புடுங்க? நீ என்னத்த நட்ட? செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். சாதி தாழ்ந்த சாதி பாகுபாடு இல்ல. அப்ப தனியார் முதலாளி நடத்துற கல்லூரி பள்ளியில் இருக்கிறது ஏன் அரசு நடத்துறதுல இல்ல? யார்ட்ட பதில் இருக்கு? ஏன் இல்ல சொல்ல? அப்ப நீ என்ன சமூக நீதி நிலை நட்டு நீ புடுங்க? நீ என்னத்த நட்ட? கேட்டா கட்டடத்துக்கு பேர் சமூக நீதி கட்டடம்ங்கிற. செங்கலும் சிமெண்டுமா சமூக நீதி? எது சமூக நீதி? அதனால அது சும்மா சொல்றதா, அந்த நேரம் அரசியலுக்காக அவங்க பேசுறது. இப்ப திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏத்தணுங்கிற பிரச்சனை. விளக்கு ஏத்துறது பல கோடிக்கணக்கான மக்கள் வீழே இருண்டு கிடக்கு. அதுல விளக்கேற்ற வழி கிடையாது. எங்க முருகனுக்கு விளக்கத்து திருப்பி 100 ஆண்டுகளா ஏத்தல. எங்க போயிருந்த இவ்வளவு நாள்? போன ஆண்டு முருகன் மாநாடு போடும்போது ஏத்த வரல. ஏன் வரலன்னா தேர்தல் இப்பதான் வருது, அதனால வராங்க. ஒரு அரசு நினைச்சிருந்தா ஒரு நொடி வேலை. 2 சமய பெரியவர்களையும் கூப்பிட்டு அவரவர் வழிபாடு, அவங்க வழிபடும் போது நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க விளக்கேற்றும் போது தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. அரசு உங்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பா இருக்கும், நல்லபடியா போயிருப்போங்க. இது அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிட்டுக்கிறாதீங்க. இது ஒரு தாய் பிள்ளைகளா வாழ்கிற ஒரு நிலம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் செய்யல? நான் சொல்லும் போது யாரும் அதை எடுத்துக்கல. அதையே நீதிமன்றம் சொல்லும் போது போய் அரசு வருத்தம் தெரிவிச்சு. இந்த வருத்தத்தை எத்தனை ஒரு வருஷம் கழிச்சு கேட்குறீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.